நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் உட்பட ஏராளமான பிசினஸ் நடத்தி வந்த தொழிலதிபர் விஜய் மல்லையா பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து தப்பி ஓடிய அவர் அதன் பின் இந்தியாவிற்கு வரவில்லை. சமீபத்தில் பாட்காஸ்ட் ஒன்றில் பேசியுள்ள விஜய் மல்லையா, நான் இந்தியா திரும்பாததற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் என்னை தப்பியோடியவர் என்று அழைக்க விரும்பினால் அழையுங்கள், ஆனால் மோசடிக்காரன் என்று கூறாதீர்கள் என தெரிவித்துள்ளார். கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்தின் வீழ்ச்சி குறித்து விஜய் மல்லையாவிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது, நீங்கள் எப்போதாவது லெஹ்மன் பிரதர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, உலகளாவிய நிதி நெருக்கடி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். 2008இல் உலகளாவிய நிதி நெருக்கடி இந்தியாவை பாதித்த போது இந்திய ரூபாயின் மதிப்பும் பாதித்தது. இதனால் அப்போதைய நிதி அமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியை சந்தித்து தனக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை குறித்து கூறியதாக விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியால் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும், மந்தமான பொருளாதார சூழ்நிலையில் என்னால் செயல்பட முடியாது என பிரணாப் முகர்ஜியிடம் கூறியதற்கு அவர்தான் அதையெல்லாம் குறைக்க வேண்டாம், வங்கிகளிடமிருந்து ஆதரவு வழங்கப்படும் என்று கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படித்தான் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்கியதாகவும் அந்த நேரத்தில் நிறுவனம் அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை என்றும் தெரிவித்தார். தன்னுடைய கடன் தொகையும் 11.5% வட்டியும் சேர்த்து தான் கட்ட வேண்டிய மொத்த தொகை 6203 கோடி ரூபாய் தான். ஆனால் வங்கிகள் என் சொத்துக்கள் மூலம் 14,000 கோடி ரூபாயை பறிமுதல் செய்துள்ளதாக விஜய் மல்லையா குற்றம் சாட்டினார். அது குறித்த வங்கி ஸ்டேட்மெண்ட் கூட என்னிடம் கொடுக்கவில்லை. இதற்காக வங்கிகளுக்கு கடிதத்தை வழக்கறிஞர் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பேச மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்யலாம் என வங்கிகளுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். ஆனால் வங்கிகள் அதை மறுத்துவிட்டன. இதனால் கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நாடி உள்ளேன். ஆக இவற்றால் நான் தான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று விஜய் மல்லையா தெரிவித்திருக்கிறார். மேலும் விஜய் மல்லையாவிடம் இந்தியாவிற்கு திரும்புவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்ட போது, நியாயம் கிடைக்கும் என்ற உத்தரவாதம் வழங்கப்பட்டால் நான் அதை பற்றி தீவிரமாக யோசிப்பேன் என பதிலளித்துள்ளார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.